Good morning students. Exercise 2.7 GP la sequence பார்த்துட்டு So the last two problems. 10th problem. A man joined a company as assistant manager. ஒரு man என்ன பண்றாருன்னா assistant manager ஒரு கம்பெனில ஜாயின் பண்றாரு. The company gave him a starting salary of rupees 60,000. So அந்த கம்பெனில starting salary அவருக்கு எவ்வளவு கொடுக்குறாருன்னா 60,000 கொடுக்குறாங்க and agreed to increase his salary 5% annually. So அவருக்கு என்ன பண்ணுவான்னு சொல்லிருக்காங்கன்னா இயர்லி 5% அவரோட சேலரியில் இன்க்ரீஸ் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆஃப்டர் 5 years? ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் இவரோட சேலரி எவ்வளோ ருப்பீஸாக இருக்கும்? ஸ்டார்டிங் 60,000 இருக்குது, ஒவ்வொரு இயரும் இன்க்ரீஸ் ஆகி 5th இயர் எவ்வளோ சேலரி வாங்குவார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம 8th அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன். அப்ரிசியேஷனை நம்ம என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா 10,000 20,000 30,000 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் அது அப்ரிசியேஷன். அது டிப்ரிசியேஷன்னா ஒரு வேல்யூஸ் குறைஞ்சிட்டே வருது 10,000 8,000 7,000. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேலைக்கு போகிறோன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகும், நம்ம சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து அப்ரிசியேஷன்லையும். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கார் வாங்கணும்னா ஒவ்வொரு இயரும் அதிகமாக என்ன ஆகும்னா அந்த காரோட விலை கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அது பேர் தான் என்னது, டிப்ரிசியேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது என்னென்னா ஒரு மேன் ஜாப் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு இயரும் அவருக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அப்போது நம்ம என்ன தான் யூஸ் பண்ணோம்னா அப்ரிசியேஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்ரிசியேஷன் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்ரிசியேஷன் ஃபார்முலா principal into 1 plus r by 100 whole power n. ஸோ இதான் என்னது அப்ரிசியேஷன் ஃபார்முலா. பின்றது பிரின்சிபல் அமௌண்ட், ஆர்ன்றது நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, என்னன்றது இயர். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 60,000. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 60,000, ஆர் வேல்யூ 5%, n ஈக்குவல் டு 5. So 5 years. So substitute பண்ணுறேன். Principal value 60,000 plus R value 5 by 100 whole power n value 5. 60,000. So cancel பண்ணுங்க. 1 5 is 5, 2 5s are 10, 0. 1 plus 1 by 20 whole power 5. ஸோ ஒரு ஜென்ரல் நம்பரும் ஒரு பை நம்பர் இருந்தால் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிபிள். ஸோ 20 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 into 20 20, 20 plus 1 21 ஆகும். 60,000. ஸோ 20 into 1 20, 20 plus 1 21, 21 by 100 20 ஹோல் பவர் 5. ஸோ ஹோல் பவர் 5 போது இந்த 21 by 20ன்றது 5 டைம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 60,000 21 by 20, 21 by 20, 21 by 20, 21 by 20, 21 by 20. 5 times எழுதியாச்சு. ஸோ 1 2 3 4 4 zeros இருக்கீங்க. 1 2 3 4 டினாமினேட்டில் 4 0, 1 2 3 4 zeros இருக்குது. ஸோ இப்போ வெறும் 6 தான் இருக்குது இந்த இடத்துல. 6 கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 2 டேபிளில் 1 2 is 2, 3 2s are 6. பேலன்ஸ் இருக்கிறதுலாம் பாருங்கள். 2 2 2 20 தான் இருக்குது. மேலே இருக்க 21ம் 2 டேபிளும் ஒன்றா எப்பவுமே வந்ததே கிடையாது. ஸோ அதனால் பேலன்ஸ் நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. 3 into 21 into 21 into 21 into 21 into 21 divided by 1 2 3 1 2 3 times 2 இருக்குது, into ஒரு 20 இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், நியூமரேட்டர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள், டினாமினேட்டர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஸோ வரும். ஸோ எனக்கு நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணும்போது 12,25,000. ஸோ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணோடனே 12,02,52,303 வந்திருக்கு. டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ 160 வந்திருக்கு. இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 76,576.8 எனக்கு வந்திருக்கு. ஸோ 0.8 வந்ததால் எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல என்ன ஆகும்னா 7ஆக சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த 7 போல் அப்படி 0.8ஓட கூட கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் 5 years அவரோட சேலரி என்ன இருக்குன்னா 76,576.8 வந்திருக்கு. ஸோ இதுதான் 5 yearsக்கு அப்புறம் அந்த மேனோட சேலரி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 11. Question number 11. Shivamani is attending an interview for a job and company gave 2 offers to him.
ஸோ சிவமணின்றவர் என்ன பண்ணுறாருனா ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறாரு. ஸோ அந்த கம்பெனியில் அவருக்கு 2 விதமான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆஃபர் ஏ, ஃபஸ்ட்டு ஆஃபர் ஏல என்னென்னா 20,000 அவரோட ஸ்டார்டிங் சேலரி. ஆனுவல் இன்கம் அவருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 6% இன்க்ரீஸில் கொடுக்குறாங்க. எவ்வளோனா 5 இயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதே செகண்ட் ஆஃபர் என்னென்னா ஸ்டார்டிங் சேலரி அவருக்கு 22,000. ஆனால் அவருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுனா ஒவ்வொரு இயரும் 3% தான் இன்க்ரீஸ் ஆகும். எத்தனை வருஷம்னா 5 இயர்ஸ்க்கு. 20,000 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுனா 6%. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா 22,000 ஆனால் 3% தான் என்ன ஆகுனா அவரோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு இயரும். இது 5 இயர்ஸ் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் ஹிஸ் சேலரி இன் எ 4th இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆஃபர்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ அவருக்கு 4th இயர் எவ்வளோ சேலரி இருக்கும் அது யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணால் ஏ ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறதா இல்லை பி ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆஃபர் கொடுத்துருக்காங்க கம்பெனியில். ஏவை டிக்ளேர் பண்ணுறதா இல்லை பியை டிக்ளேர் பண்ணுறதான்னு அவரே முடிவு பண்ணணும்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவர் கேல்குலேட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஆஃபர் ஏ. ஸோ ஆஃபர் ஏக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இயர் நம்ம கொடுத்துட்டாங்க 20,000. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 3rd இயர் கண்டுபிடிச்சா போதும். 3rd இயர் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா 3rd இயர் கம்ப்ளீட் பண்ணதா என்ன ஆகும், நமக்கு 4th இயர் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், 3rd இயருக்கு கண்டுபிடிச்சா போதும். லாஸ்ட் யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு ஃபார்முலா அப்ரிஷியேஷனுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்ரிஷியேஷன் ஃபார்முலா என்னது, பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. ஸோ எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20,000 ஃபஸ்ட் ஒனுக்கு. ஸோ ஸ்டார்டிங் சேலரி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னா 6% இன்க்ரீஸ் ஆகும். என் வந்து நாம தான் எடுத்துக்க போகிறோம். அவங்க டோட்டலாக 5 இயர்ஸ் கொடுத்துருந்தாலும் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டாங்கன்னா 4th இயரில் அவர் ஸ்டார்டிங் எவ்வளோ சேலரி வாங்குவார். ஸோ 4th இயர் சேலரி வாங்கினா அவர் 3rd இயரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா n = 3 தான் எடுத்துக்கணும் ரெண்டுத்துக்குமே. ஸோ 3 இயர்ஸ். ஸோ 3 இயர்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 20,000 1 + R பதிலாக 6/100 ஹோல் பவர் n பதிலாக 3. 20,000. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கூட மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். 100 × 1 100. 100 + 6 106. 106/100 ஃபார்ம் ஆகிடும் ஹோல் பவர் 3. ஸோ அப்போ 106/100 3 டைம்ஸ் என்ன ஆகுனா மல்டிபிள் ஆகும். 20,000 106/100 3 டைம்ஸ் எழுதுறேன். 106/100 ஹோல் பவர் கியூப். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும், ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ 100 நமக்கு ரெண்டுமே 2 டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். கேன்சல் பண்ணுங்கள். 5 2s are 10 0 அப்படியே வந்துடும். 5 2s are 10 3 2s are 6. 53 50 ஒரே டேபிளில் வராது. ஸோ அப்படியே இருக்கும். 20,000 53/50 53/50 53/50. ஸோ உங்க 1 2 3 3 zeros தான் இருக்குது. 1 2 3 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 20 இருக்கிறதால இல்லை 5 டைப்பில் கேன்சல் பண்ண முடியும். 1 5 is 5 4 5s are 20. ஸோ 4 × 53 × 53 × 53 இதான் நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா 5 × 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணால் 5,95,508 வருது. டிவைடட் பை டினாமினேட்டரில் 5 × 5 தான் இருக்குது. 5 5s are 25. ஸோ இதை ரெண்டு டிவைட் பண்ணால் 23,820.3 வருது. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு 5க்கு மேலே வந்து தான் வேல்யூ. ஸோ 3 வரதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ஆஃபர் ஏ எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 3rd இயர் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 4th இயர் போகும்போது 23,820 தான் அவரோட சேலரியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள், ஆஃபர் பி. ஸோ ஆஃபர் பியில் அவரோட ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க 22,000. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் 22,000. சேம் வைஸ் அவருக்கு எப்பவுமே என்னது n வேல்யூ 3 தான். ஏன்னா ரெண்டுமே நம்ம என்னன்னா 3rd இயர் போகும்போது எவ்வளோ சேலரி வாங்குவார்னா ஸோ n வேல்யூ 3rd இயர்ஸ். R = டிஃப்ரெண்ட் இதில் 3%. ஸோ ஆஃபர் ஏல எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 6%. ஆஃபர் பியில் 3% கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சேம் அப்ரிஷியேஷன் ஃபார்முலா தான் சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதால. ஸோ அப்ரிஷியேஷன் ஃபார்முலா P × 1 +
r by 100 whole power n. So principal amount இருக்குன்னா 22,000 1 plus r value 3 by 100 whole power n value நமக்கு என்னன்னா same 3 தான். 22,000 1, so 100 into 1 100, 100 plus 3 103 by 100 whole power 3. So 100ம் 3யும் ஒரே டேபிளில் வர போகிறதில்ல. ஸோ அதனால் அப்படியே என்ன பண்ணுங்கள் 3 times எழுதுங்க. 22,000 103 by 100 103 by 100 third time 103 by 100. So 20 cancel 10 தான் கேன்சல் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ நியூமரேட்டரில் 22 103 103 103 டைம்ஸ் இருக்குது. டினாமினேட்டரில் 100 ஒரு 10 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இப்போ எழுதியாச்சு நியூமரேட்டர் டினாமினேட்டரு. ஸோ இங்கே ரெண்டுமே 2 டேபிளில் ஒரு கேன்சல் பண்ணுறேன். 5 2s are 10 1 2 1 2 இதான் பேலன்ஸ் இருக்குது. நியூமரேட்டர் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள். 12,19,997 divided by 5 into 100 500. ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணால் 24,039 வருது. 0.99 வருதால. ஸோ 0.5க்கு மேலே அதில் நம்ம என்ன பண்ணோம் 1 ஆட் பண்ணிப்போம். 24,040 வரும். ஸோ 39 40 சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதான் என்னது ஆஃபர் பியில் நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு. ஸோ ஆஃபர் ஏல 23 சம்திங் நமக்கு வேல்யூஸ் வந்துச்சு. ஆஃபர் பியில் 24,000 வருது. ஸோ அப்போது சிவமணின்றது எந்த ஆஃபரை நம்ம அக்செப்ட் பண்ணிப்பார்னா ஆஃபர் பி தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.